ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேக் மை சேனல். இன்றைக்கி கடுக்காய் கொட்டைனால எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்கிற வீடியோ இப்போ நைட்டில் நம்ம ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறோம்னாக்கா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி லைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஆஃப் பண்ணாத லைட்டு போட்டுட்டு ஃபோன் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ரொம்ப கிட்ட வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கண்ணு கீழெல்லாம் கருப்பாக இருக்கும். எனக்கு இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் இது சொல்கிறேன். இது மாதிரி கண்ணு கீழே ரொம்ப கருப்பாக இருக்கும் அவங்களுக்கு. அதனால அவங்களுக்கு அந்த டிவி இந்த மாதிரி லைட் ஆஃப் பண்ணிட்டு டிவியும் சரி ரொம்ப கிட்டே பார்க்குறது, ஃபோனு மொபைல் வச்சு ரொம்ப கிட்ட பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் சரி இருக்காது. நம்ம நல்லா தண்ணி குடிக்க மாட்டோம். இந்த மாதிரி சில விஷயத்தினால நம்மளுக்கு இந்த கண்ணு கீழே ரொம்ப சீக்கிரம் கருப்பாக ஆகிடும். அதனால அந்த கருப்பு போகிறதுக்காக உங்களுக்கு நான் சூப்பரான ஒரு வீடியோ சொல்ல போகிறேன். அது எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அதுக்கு தேவையானது கடுக்காய் கொட்டை. நான் இது கடுக்காய் கொட்டை ஒரு 2-3 ஹவர் நான் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா ஊறினா தான் நம்ம கல்லில் தேய்ச்சி போடுறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் கேட்கல பவுடரை யூஸ் பண்ணலாமேன்னு. இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணு கீழே இருக்கிறது எல்லாம் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தினா ரொம்ப நல்லது, சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும். அதனால இது 2-3 ஹவர் நான் இந்த தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இல்லை நைட்டுக்கும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கல் எடுத்துக்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதில் நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டியது நம்ம கஸ்தூரி மஞ்சள். அப்படி கஸ்தூரி மஞ்சள் இல்லைனாக்கா நீங்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணுறது அந்த மஞ்சள் கூட எடுத்துக்கலாம். அதில் காரப்படாத இருக்கிறத பார்த்து எடுத்துக்கோங்க. காரம் மிக்ஸ் ஆகிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அப்புறமா ஸ்கின்க்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி எரிச்சலெல்லாம் கொடுக்கும். அப்புறமா நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் நம்ம போட்டுன்னு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க. அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சள் எப்படி நீங்கள் சில பேர் மஞ்சள் எடுத்துகிட்டு ஒரே டீஸ்பூனு காரத்துக்கும் மஞ்சளுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இல்லை, அதனால் அது பார்த்து யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் கஸ்தூரி மஞ்சள், ரோஸ் வாட்ரு, ஒரு கடுக்காய் கொட்டை. இப்போ நான் தேவையான அளவுக்கு இதில் ரோஸ் வாட்ரு போட்டு நான் இதை நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஒரு க்ரீம் மாதிரி அதில் வரும். கண்ணுக்கு அந்த இருக்கிற அந்த கருவல் எல்லாம் நம்மளுக்கு ஃபுல் கிளியர் பண்ணி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு அந்த கண்ணு கீழே நல்லா இதை அப்ளை பண்ணி விடுங்க. நைட்டில் தூங்கும் போது 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக நீங்கள் அந்த கருவல் எங்கெங்கே இருக்குது கண்ணு கீழே ஜாஸ்திச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் கூட எழுந்துச்சி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போவே நீங்கள் வாஷ் பண்ணி தூங்கணும்னு இல்லை. காலையில் கூட அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. காலையில் கூட நீங்கள் முகத்தை கழுவிக்கலாம். இல்லை காலையில் வேண்டாம் ஒரு மாதிரி, ஏன்னா அது காஞ்ச பிறகு ஒரு மாதிரி இருக்குது நம்ம முகத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு 1 ஹவர் விட்டுட்டு பரவாயில்ல, நிதானமாக காஞ்ச பிறகு 1 ஹவர் விட்டு நல்லா நீங்கள் காஞ்ச ஆன பிறகு கழுவிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அதை அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா காயுது, க்ளீனாக தெரியும். நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா 10 நிமிஷம் கழித்து அது காயும் போது நீங்கள் கழுவிக்கலாம். அது இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தாக்கா நல்லா ஒரு க்ரீம் மாதிரி வரும். இது கஷ்டமாக இருக்கிறத பவுடரை யூஸ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கலாம். பவுடரை யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் இந்த மாதிரி சைட்டு சீக்கிரம் ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒரு 2-3 வாரத்தில் இல்லை 1 மாதம் ரிசல்ட் கிடைக்கணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு 5-10 நிமிஷம் தேய்ச்சோம்னா கொஞ்சம் நிறைய வரணுன்றதுக்காக இந்த மாதிரி நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். டைம் இருந்தால் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கணுன்னாக்கா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த அளவுக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான். ஏன்னா இதில் மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லு ஒரு சீட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா இப்போ இது அப்படியே ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பவுலில் எடுத்துருக்கிற ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு தான்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு 2-3 சிட்டுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கின்னு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். சும்மா இப்படி கலக்கிந்தையில் அது நல்லா அந்த மஞ்சளும் அந்த கடுக்காய் கொட்டை ஃபுல்லாக அதில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சருக்கு வரும் பாருங்கள். அந்த மாதிரி வரும்போது உங்கள் கண்ணு கீழே இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 டைம் இல்லை 3 டைம் கூட நீங்கள் அந்த கண்ணு கீழே ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ நல்லா சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதோ பயன்படுத்தி இருக்கலாம், க்ரீமு லோஷன் அது இதெல்லாம் இந்த மார்க்கே போடல, இன்னும் இப்படி இருக்குதுனாக்கா இந்த மாதிரி நீங்கள் போட்டு நான் சொன்ன கடுக்கா கொட்டையில் எவ்வளோ நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் இன்னும் 10 வயசு குறிஞ்ச மாதிரி உங்கள் முகமே நல்லா இளமையாக இருக்கும், அவ்வளோ நல்லா தெரிவிங்க. எந்த சுருக்கம் ரிங்கிள்ஸ் வயசான மாதிரியே தெரியாது, எந்த சுருக்கம் ரிங்கிள்ஸும் நம்ம முகத்தில் இருக்காது. இந்த மாதிரி இப்போ நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ தான். ஏன்னா இது வேறு கண்ணு கீழே போடுறதுக்கு. இதில் மிச்சம் ஆச்சுன்னா உங்களுக்கு எங்கே முகத்துல எல்லாம் ரொம்ப பிம்பிள்ஸ் வந்து கருப்பாக இருக்குதோ அந்த இடத்துல சும்மா இப்படி டச் பண்ணி விடுங்க, அது மேலே இப்படி வச்சு விடுங்க, அவ்வளோதான். பாருங்க இந்த அளவுக்கு எனக்கு இங்கே கருப்பாலாம் இல்லை, இந்த அளவுக்கு பாருங்கள். இப்போ நான் போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இல்லைங்களா, இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. பிம்பிள்ஸ் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராப் மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுடுங்க, ரொம்ப கருப்பாக இருக்கிற இடத்துல. தூங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் டிவி வந்துட்டு ஒரு டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, பார்க்குறது ரொம்ப கிட்ட வச்சு பார்க்காதீங்க. மொபைல் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, லைட்டு இருக்கும் போதே நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுங்க. அது இல்லாமல் தண்ணி நல்லா குடிங்க. நம்ம சாப்பிட்ற உணவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சுன்னா தான் நம்ம ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். நம்ம குடிக்கணும், தண்ணியும் ஜாஸ்தி எடுத்துக்கணும். அது இல்லாமல் நம்ம இதெல்லாம் எடுத்து எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, என் முகத்தில் அந்த பிம்பிள்ஸ் மார்க் அப்படியே இருக்குது, நான் ரொம்ப வயசான மாதிரி தெரியுறேன் அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம சாப்பிட்ற உணவோ சரி, நம்ம எடுத்துக்கிற தண்ணி, அது இல்லாமல் டிவி நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணணும், மொபைல் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபாலோ பண்ணணும் நம்ம சொல்லிட்டுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி சாப்பிட்ற உணவு எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா நம்ம 40 வயசு 50 வயசுனா கூட நம்ம 10 வயசு 15 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது இந்த கடுக்காய் கொட்டை அல்லது கடுக்காய் பவுடர். இதை 2 வச்சு நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன், நான் சொல்கிற மாதிரியே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும், பெஸ்ட் ரிசல்ட்டு உங்களுக்கு. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், பெஸ்ட்டான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணாத, நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரியே ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீமு, சோப்பு, இந்த மாதிரி எதேதோ நீங்கள் சொன்ன டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன், எனக்கு அந்த முகத்தில் இருக்க கருப்பெல்லாம் போகல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவை சரி, நம்ம இந்த மாதிரி ஃபோனு அது இதெல்லாம் நம்ம பார்க்குறதுனால அதனால கூட நம்ம போட்டால் இந்த கண்ணு கீழே நம்மளுக்கு அந்த கருவெளி போகாது, அந்த கருப்பு மார்க்கு அப்படியே இருக்கும். அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணினா அந்த கருப்பு மார்க்கு உங்களுக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்கும். 1 மாதம் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, உங்களுக்கு அந்த கண்ணு கீழே கொடுத்து அந்த கருப்பு மார்க்கெல்லாம் எவ்வளோ கிளியரன்ஸ் பண்ணி கொடுக்குது, உங்கள் முகத்தில் இருக்க அந்த பிம்பிள்ஸ் எல்லாம் மார்க்கெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குது. அதனால் சாப்பிட்ற உணவு, தண்ணி ஜாஸ்தி குடிங்க, நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். என் கீழே கண்ணு கீழே இந்த மாதிரி கருப்பு இல்லை, ஏன்னா எங்கள் தங்காச்சி இருந்துச்சு, நான் இதை அவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்தேன், அவங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கிது. கெட்ட பிறகு தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இந்த கடுக்காய் கொட்டனால. எனக்கு இல்லை, அதனால தான் உங்களுக்கு நான் என்ன மாதிரி அப்ளை பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் கழுவிட்டு வந்து உங்களுக்கு முகத்தை காட்டுறேன். பாருங்கள், நான் கழுவின்னு வந்துட்டேன். எனக்கு இங்கெல்லாம் கருப்பு எதுவுமே இல்லை, தெரியுதுங்களா கிளியரன்ஸாக பாருங்கள், கண்ணு கீழே கருப்பு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு உங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்குது சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருப்பாக இருக்குது நம்ம கண்ணு கீழே, நம்ம முகம்லாம் நல்லா இருக்குது, கண்ணு கீழே இவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.